வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு வாழைப்பூல நல்ல ஒரு வடகறி பண்ண போகிறோம். கொஃப்தா கறி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நரம்பை நீங்கள் எப்படி சீப்பாக அந்த பூவை எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பூவை ஒன்றா வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கூட எடுத்துடலாம். நல்லா நீட்டாக வந்துடும், ஈஸியாக குயிக்காக வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் கூட அந்த நரம்புகளை நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை நான் லெமன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். துவர்ப்பெல்லாம் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட இந்த பருப்பு சேர்த்து, அதாவது நம்ம பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு சேர்த்து இதை நான் நீங்கள் முழு பாசிப்பயிறு எடுத்துக்கிடலாம். நான் ரொம்ப நேரம் ஆகுன்னு கொஞ்சம் மிக்சரில் போட்டு லைட்டாக 1-2 தட்டி இருக்கிறேன், குயிக்காக நனையணுன்ட்டு. நீங்கள் ஆஃப் பாசிப்பயிரை பருப்பாக கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆஃப் பச்சை பயிரா, முழு பச்சை பயிரா, டைம் இருக்கும்போது முழு பச்சை பயிரை கூட நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ இதை தனியாக நம்ம தண்ணி இல்லாமல் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் இப்படி தண்ணி வடிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கொஞ்சம் புளிஞ்சிட்டு அந்த தண்ணியை புளிஞ்சிட்டு நீங்கள் மிக்சரில் போட்டு, கருப்பானா பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் லெமன் கலந்து அரைங்க. அதாவது ஒரு 1/4 லெமன், அதுக்கப்புறம் திருப்பியும் தேவைப்படும். கொஞ்சம் லெமன் விட்டு அரைக்கும்போது கலர் அவ்வளவா மாறாது, துவர்ப்பு டோட்டலாக போயிடும். இப்போ இந்த பருப்பை இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். இப்போது இந்த பருப்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இவ்வளவு இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பா. இப்போது நான் இதில் உப்பு கலக்கலை. இப்போ எல்லாம் கொஞ்சோண்டு ஆனியன், ரொம்ப ஆனியன் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வெட்டியிருக்கிறேன். ஆனால் போடலாம். ஒரு ஃபுல் ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர், அதாவது இப்போ நம்ம இஞ்சி ஒரு பெரிய துண்டளவு. நான் பருப்பு ஒரு 150 கிராம். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் சில்லி போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன், கொத்தமல்லி தழை. இப்போ தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்து, டேஸ்ட் பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சள் தூள், சீரகம், சிறு சீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. மிளகு நல்லா தட்டி போடுங்க, நல்லா இந்த மாதிரி மிளகு. கொஞ்சோண்டு லெமன், நம்ம ஆல்ரெடி கலந்துருக்குறோம், நீங்கள் ரொம்பவும் புளிப்பாயிடக்கூடாது. இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் கொடுத்துருவோம் நல்லா. கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம், கொஞ்சம் கலந்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, உப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, உரப்பு, இல்லை புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். சில்லி பவுடர் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை. நான் எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கோலா உருண்டை செய்து வச்சுக்கோங்க. இதை விடையும் சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி அமைதியாக போட்டுங்க. இப்போ இது மீடியம் ஃபயரில் இருக்கணும், ரொம்ப அதாவது அதிக தீயில வைக்கக்கூடாது, ஏன்னா அது உள்ளேயும் வேகணும். இந்த மாதிரி இப்போ இது வெந்துக்கிடட்டும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும், நம்ம லைட்டாக நம்ம பிரட்டி போடுவோம். இந்த மாதிரி இந்த சைடும் வேகணும். மாதிரி ரொம்ப கருகணுங்கிற அவசியம் இல்லை, வெந்தால் போதும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. அது வெந்த உடனே தன்னால் அது விட்டுரும். இந்த மாதிரி இப்போ இது கொஞ்சம் இப்போ அந்த சைடும் வெந்துக்கிடட்டும். இப்போ அது வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கருகாமல் நல்லா பொன்னிறமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவேன். ஒரு நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம்,
கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நீங்கள் பிரிஞ்சு இலை போடணுன்னா ஒரு இலை போட்டுக்கிடலாம், நான் ஆட் பண்ணலை. இப்போ வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 நான் சின்ன பொடிசை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஒரு 3 வெங்காயம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னோட கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இப்போ பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. என்னோடது காரம் கம்மி, நான் 1 டீஸ்பூன் கொஞ்சோண்டு கலந்துருக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கலந்துருக்கிறேன். எல்லாம் மிக்ஸ். மஞ்சள் தூள் இது ஒரு 5 பேர் சாப்பிட்றத்தக்க நான் செய்கிறேன். அந்த மாதிரி இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் வெங்காயத்தை கிரேவி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அரைச்சி போடணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போது நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டால் அதாவது இந்த டாலை நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, இருந்தால் ஊற்றுங்க அல்லது தேவையில்லை, சும்மா நார்மல் தண்ணி ஊற்றலாம். நான் இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகும்னு நான் இதை ஊற்றுறேன். ஊற்றி மசாலையை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி கலந்துக்கிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், தயிர் நான் புளிக்காத தயிர் ஒரு 3/4 கப்பு ஃப்ரெஷ் தயிர் கலந்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதாவது உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கிடலாம். கொஞ்சம் எவ்வளோ தண்ணி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கரம் மசாலா கலந்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கீழே மிளகா கீரி போட்டிருக்கிறேன். மிளகா கொஞ்சோண்டு சுகரு, கொஞ்சமாக சுகரு, உப்பு பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸாக நல்ல ஒரு கொதி வந்துவிடும். நல்லா கொதிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து நல்லா கிரேவியாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கோஃப்தாவை நம்ம போட்டுடணும். இப்போ இந்த கோஃப்தா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள, இந்த மாதிரி இப்படி இருக்கணும். ரொம்பவும் நீங்கள் அதாவது கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த கோஃப்தாவை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருவோம். இதை போட்டுட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ இதை கிளறாமல் அப்படி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃபயரில் வச்சிரும். இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரை கிளறாமல் வச்சுக்கோங்க. அப்படியே கிளறினாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். உடையாமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா அது உறிஞ்ச உடனே அது உடைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போ மிளகுத்தூள் நான் கொஞ்சோண்டு கலந்துக்கிடுவேன். நீங்கள் முதலே கூட கலந்துக்கிடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கசூரி மெத்தி, நம்ம வெந்தய இலை, இதை நல்லா நான் அதாவது நல்லா நான் கசக்கி வச்சுருக்கிறேன். இப்போது இதை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும், அந்த வாசனை அதில் இறங்குறதுக்கு. இப்போ ரெடி ஆகிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூடயும் சூட் ஆகும், நமக்கு சப்பாத்தி கூடயும் ரொம்ப சூட் ஆகும், ஆப்பம் தோசை எல்லாத்தோடையும் இது ரொம்ப சூட் ஆகும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டாக இருக்காது. பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். எல்லா ஜூஸையும் உள்ளே இழுத்து வச்சுக்கிடும். இந்த மாதிரி தண்ணியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணால் கூட அதாவது நீங்கள் செய்துக்கிடலாம். இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி நான்
செய்திருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.